வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக். அதாவது சைக்கியாட்ரிஸ்ட் எப்போ பார்க்கறது, சைக்காலஜிஸ்ட் எப்போ பார்க்கறது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். சார், எனக்கு ஒரு மென்டல் ப்ராப்ளம் வருது, நான் சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்கணுமா இல்லை சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணுமா? முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மென்டல் ட்ரீட்மெண்ட்டில் ரெண்டு பேருமே ஒவ்வொரு தூண் தான். ஒருத்தவங்க இல்லாமல் இன்னொருத்தவங்க ஃபங்க்ஷன் ஆக முடியாது, இன்னொருத்தவங்க இல்லாமல் இன்னொருத்தவங்க ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஸோ சில பிரச்சனைகளில் ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆக வேண்டியது அவசியமான விஷயம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் யாருன்னு தெரியாமல் ஃபேக்கு குவாக் கிட்ட போய் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஸோ முதல்ல சைக்காலஜிஸ்ட்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எம்ஃபில் படிச்சிருக்கணும். எம்ஃபில் படித்தாதான் ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்னால ஒரு அசஸ்மெண்ட் பண்ண முடியும், என்ன பிரச்சனைன்னு பார்த்து தெரப்பி பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ எம்ஃபில் பண்ணால் தான் அவங்களால ஈஸியாக பேஷண்ட்ஸை கைடும் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா எம்ஃபில் படித்த சைக்காலஜிஸ்ட்டை சூஸ் பண்ணுறது ரொம்ப கரெக்டான விஷயம். ஸோ எப்போ நம்ம ஒரு சைக்காலஜிஸ்ட்டை சூஸ் பண்ணலாம்? இன்கேஸ் உங்களுக்கு மைல்டு ஆங்ஸைட்டி இருக்குது, இல்லை மைல்டு டிப்ரெஷன் இருக்குது, இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, மெரிட்டல் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக சைக்காலஜிஸ்ட்டை போகலாம். அட் த சேம் டைம் இதே சைல்டுஹுட் ஆட்டிசம், ADHD இந்த மாதிரி அசஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட அசஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டும் பேஸ்டாகி போகும். அடுத்து சைக்கியாட்ரிஸ்ட், இங்கே எங்கே அவங்களுக்கான ரோல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சைக்கியாட்ரிஸ்ட்னால ஒரு பிரச்சனையை டயக்னோஸ் பண்ண முடியும், அதுக்கான கரெக்டான இடத்துக்கு அவங்கள அனுப்ப முடியும். இன்கேஸ் ஒரு ப்ராப்ளம் இந்த இடத்துல தான் இருக்குன்றது ஐடென்டிஃபை பண்ணுறது சைக்கியாட்ரிஸ்ட் கண்டிப்பாக தேவை. முதல்ல ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அதை டயக்னோஸ் பண்ணணும். டயக்னோஸ் பண்ணுறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது மெடிசன் கொடுத்து தான் சரி பண்ண முடியுமா, இல்லை சைக்காலஜிக்கல் தெரப்பியில் இதை சரி பண்ணிக்கலாமா அப்படின்றது பார்க்குறதுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க மெடிசன் கொடுக்கணும்னா அவங்க மெடிசன் கொடுத்து மட்டும் தான் சரி பண்ண முடியும். இல்லை அவங்க சைக்காலஜி தெரப்பி சரி பண்ணிக்க முடியும்னா அதுவே சைக்கியாட்ரிஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணி அதுக்கான தெரப்பிஸ்க்கும் அவங்க கைட் பண்ணுவாங்க. ஸோ சில சைக்கியாட்ரிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களே கூட காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைக்கியாட்ரிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா தட் வில் பி மோர் பெட்டர். இன்கேஸ் ஸ்கிசோஃப்ரெனியா, பைபோலார், ஒரு ஆங்ஸைட்டி டிஸார்டர், இல்லை OCD இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேஜர் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக இருக்கும்போது, இல்லை மாடரேட் சிவியர் வெரைட்டியில் இருக்கும்போது அது கிரேட் பண்ணுறதுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் தேவை. ஸோ சைக்கியாட்ரிஸ்ட்னால மட்டும்தான் அது கிளியர் கட்டாக சொல்ல முடியும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அவங்க பார்த்துட்டு அவங்களுடைய மெடிக்கேஷன் ரோலும் ப்ளே பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் இன்கேஸ் தெரப்பி தேவை அவங்களே பண்ணுவாங்க, இல்லை சைக்காலஜிஸ்ட்டே அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் எங்கே முக்கியன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சைக்காலஜிஸ்ட் எங்கே முக்கியன்றது தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு நோய் குணமாகாமல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சைக்கியாட்ரிஸ்ட்டை ஒரு ஒப்பீனியன் வாங்குறது ரொம்ப கரெக்டான விஷயம். இன்கேஸ் நீங்கள் ஒப்பீனியன் வாங்காமல் போயிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அது சம்டைம்ஸ் அது தப்பாக போய் முடிகிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்ன கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பாருங்கள், அவங்க சொல்கிறத கேளுங்க, அவங்களுக்கு ஏற்ற ஒப்பீனியன் மாதிரி போகிறதுன்றது ஒரு பெட்டர் விஷயமா இருக்கும்.